நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடர் கொள்ளைகளில் ஈடுபட்டு வந்த இளம் காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆன்லைன் ரம்மியில் லட்சக்கணக்கான ரூபாயை இழந்திருப்பதால் கொள்ளையில் இறங்கினாராம். இளம் காவலரை கைரேகை காட்டி கொடுத்தது எப்படி? 28 வயதேயான இளம் காவலர் கற்குவேல் பல வீடுகளில் நகைகள், பணத்தை குறிவைத்து கொள்ளையடித்ததாக கைதாகியுள்ளார். இரவு நேரங்களில் காவலராகவும் பகலில் கொள்ளையராகவும் வலம் வந்த கற்குவேல் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? அக்டோபர் 10ஆம் தேதி நெல்லை புறநகர் பகுதியான பெருமாள்புரத்தில் உள்ள தங்குதுரை என்பவரது வீட்டில் பட்ட பகலில் வீட்டின் கதவை உடைத்து 15 சவர நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இந்த வழக்கில் வீட்டில் பதிவான கைரேகைகளை பதிவு செய்த போலீசார் அவற்றை பழைய குற்றவாளிகள் ரேகைகளுடன் ஒப்பிட்டு பார்த்தும் யாரும் சிக்கவில்லை. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் காவலராக பணிபுரியும் 28 வயதான கற்குவேலின் கைரேகைகளுடன் பெருமாள்புரம் கொள்ளை சம்பவ கைரேகைகள் ஒத்துப்போயின. அதிர்ச்சியடைந்த காவல்துறை உயரதிகாரிகள் நடத்திய விசாரணையில் பகீர் தகவல்கள் வெளியாகின. திருச்செந்தூரை சொந்த ஊராக கொண்ட கற்குவேல் தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படையில் முதலில் தேர்வாகியுள்ளார். பிறகு 2017ஆம் ஆண்டு அவர் காவலர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு மணிமுத்தாறு பட்டாலியனில் வேலைக்கு சேர்ந்தார். அதையடுத்து தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டார். பணியில் சேர்ந்த நாள் முதல் அவர் இரவு பணியை மட்டுமே விரும்பி ஏற்றுக்கொள்வார் என்கின்றனர் போலீசார். முதலில் அவருடைய நடத்தையில் போலீசாருக்கு சந்தேகம் தோன்றவில்லை. இந்நிலையில் தன்னுடைய பணி ஆவணங்களில் இடம்பெற்றுள்ள கைரேகை தொடர்பான ஆவணங்களை கற்குவேல் மாற்ற முயன்று தோற்றுள்ளார். சந்தேகமடைந்த போலீசார் அளித்த தகவலின் அடிப்படையில் கற்குவேலை தூத்துக்குடி ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார். மேலும் கற்குவேலின் நடவடிக்கைகளை உளவு பார்க்கவும் காவலர்கள் நியமிக்கப்பட்டனர். அதில் மேலும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் வெறித்தனமான ஈடுபாடு கொண்டவர் கற்குவேல். வீடு கட்டுவதற்காக அவரது குடும்பத்தினர் சேமித்து வைத்திருந்த 30 லட்சம் ரூபாயை ஆன்லைன் ரம்மியில் தோற்கும் அளவுக்கு விளையாடியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் காரில் உலா வருவது உள்ளிட்ட ஆடம்பர வாழ்க்கையை கற்குவேல் பெரிதும் விரும்பியுள்ளார் என்கின்றனர் போலீசார். இந்த நிலையில்தான் தன்னுடைய காவலர் பணியை பயன்படுத்தி கொள்ளையடிக்கும் குற்ற சம்பவங்களில் இறங்கியுள்ளார் கற்குவேல். இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபடும் கற்குவேல் அப்போது ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு குறித்து வைத்துக் கொள்வார். பின்னர் பகலில் அந்த வீடுகளின் கதவுகளை உடைத்து நகைகள், பணத்தை கொள்ளையடிப்பார் என்கின்றனர் போலீசார். இந்த வகையில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கற்குவேல் நகை, பணத்தை கொள்ளையடித்துள்ளார். கற்குவேலிடமிருந்து தற்போது 15 பவுன் நகைகள் மற்றும் ஒரு காரை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கொள்ளை சம்பவங்களில் கற்குவேலுடன் சேர்ந்து மேலும் 4 பேரும் ஈடுபட்டுள்ளனர். அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆன்லைன் ரம்மியில் அதிகளவு பணத்தை இழந்ததால் கற்குவேல் கொள்ளையனாக மாறினார் என்ற தகவலை போலீசார் மறுத்துள்ளனர். சிறு வயதிலிருந்தே கற்குவேலுக்கு திருட்டில் ஈடுபடும் வழக்கம் இருந்தது என்றும் அதன் தொடர்ச்சியாகத்தான் கொள்ளையனாக மாறியுள்ளார் என்றும் போலீசார் கூறுகின்றனர். கற்குவேல் மற்றும் அவரது கூட்டாளியரிடம் தீவிர விசாரணை நடத்தினால் மட்டுமே இதன் பின்னணியில் உள்ள முழு உண்மையும் வெளி உலகிற்கு தெரிய வரும். நியூஸ் 18 தமிழ்நாடு இப்போது டாடா ஸ்கையில் காண 1562 என்ற எண்களை தேர்வு செய்யுங்கள். மேலும் ஏர்டெல், சன் டைரக்ட், D2H, டிஷ் டிவி ஆகிய DTHகளிலும் SCV, TSC டிவி, TCCL, VK டிஜிட்டல் ஆகிய கேபிள் செட்டாப் பாக்ஸ்களிலும் அனைத்து முன்னணி டிஜிட்டல் நெட்வொர்க்குகளிலும் Facebook, YouTube, Twitter ஆகிய இணையதள சேவை வழியாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு காண கிடைக்கிறது. செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் 18 தமிழ்நாடு.